अगजाननपद्मार्गं गजाननं अगर्निशम् अनेकदन्तं भक्तानाम् एकदन्तम् उपास्महे. லங்காஸ்ரீ தமிழ்வின் இணையதள நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். மனிதனுடைய வாழ்விலே நாம் அன்றாடம் பல்வேறு வகையான விரதங்கள், பூஜைகள், வழிபாடுகள் மூலம் நம்முடைய வாழ்விலே நமக்கு சிறப்புகள், வெற்றிகள் கிடைப்பதற்காக இந்த இறை வழிபாடுகளை ஈடுபடுவோம். அவ்வாறு இந்த வழிபாடுகளிலே இது ஒவ்வொரு மாதங்கள் தோறும் ஒவ்வொரு வகையான சிறப்புகளோடு கூடியதாக அமையப்படுகின்றது. இந்த புரட்டாதி மாதம் அன்னை பராசக்தியை வேண்டி வளர்பிறை பிரதமை முதல் நவமி ஈராக இந்த 9 திதிகள் அடங்கிய இரவுகள் நவராத்திரி என்று அம்பாளை வேண்டி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் வீரம், செல்வம், கல்வி ஆகிய சிறப்புகளுக்காக துர்காலட்சுமி சரஸ்வதி வழிபாடாக நாம் கொண்டாடுகிறோம். அதே போல இந்த புரட்டாதி மாதத்திலே வருகின்ற சனிக்கிழமைகள் சனீஸ்வர பகவானுடைய வழிபாட்டுக்கு சிறந்ததாக விரத அனுஷ்டானங்களுக்கு உரிய நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இப்ப பொதுவாகவே நடைமுறை வாழ்விலே ஒவ்வொருவரும் அவரவருடைய அறிவுக்கு ஏற்ப இவ்வாறான இந்த விரத காலங்களிலே, குறிப்பாக நவராத்திரி விரதம் அம்பாளுக்கு இந்த கொலு வைத்து கும்பம் வைத்து வழிபாடு செய்கின்ற பொழுது இந்த புரட்டாதி சனி வந்தால் அது சனீஸ்வரனை கும்பிடக்கூடாது, எள்ளெண்ணெய் தீபம் எரிக்கக்கூடாது என்று பலருடைய உள்ளத்திலே இவ்வாறான தவறான ஒரு கருத்து நிலவி வருவதை நாம் காண்கிறோம். இந்த புரட்டாதி சனிக்கிழமை என்பது சனீஸ்வர பகவானுடைய வழிபாட்டுக்குரியது. அவ்வாறு நவராத்திரி காலத்திலே அந்த புரட்டாதி சனி வருகின்ற பொழுது சனீஸ்வரனுடைய வழிபாட்டுக்குரியது. அதில் எள்ளெண்ணெய் தீபம் எரிக்கக்கூடாது என்பது எதுவுமே கிடையாது. தாராளமாக அம்பாள் கொலு வைத்து கும்பம் வைத்திருந்தாலும் இந்த நவக்கிரகங்களுக்குள்ளே சனி பகவானுக்குரியதாகிய இந்த புரட்டாதி மாதத்து சனிக்கிழமைகளில் தாராளமாக விரதம் இருந்து எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து எள்ளுச்சாதம் நிவேதனம் வைத்து காக்கைக்கு வந்த எள்ளு சாதத்தினை குணமாக கொடுக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்விலே சிறப்பை எல்லாம் தரும். பொதுவாக இந்த பூமியிலே பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதரும் அவன் பிறக்கின்ற நேரத்திலே இந்த ராசி சக்கரங்களிலே எந்தெந்த இடத்திலே என்னென்ன கிரகங்கள் இருக்க பிறக்கின்றானோ அதனுடைய பலாபலன்படிதான் அரசனாக சுகபோக வாழ்வு வாழ்வதும், நடுத்தரமான வாழ்வு வாழ்வதும், ஆண்டியாக இல்லாமையாக வாழ்வதும், சிறந்த கல்விமானாக உயர்ந்து நிற்பதும், நல்ல தொழில் அதிபர்களாக உயர்வதும், இவ்வாறு ஒருவருடைய வாழ்விலே பல்வேறு வகையான சிறப்புகள், ஒருவனுக்கு நல்ல குரு அமைவதும், ஒருவனுடைய வாழ்விலே நல்ல மனைவி அமைவதும் இந்த கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்தது. அதனாலேதான் தாரமும் குருவும் தலை விதிப்படி என்று சொல்வார்கள். அந்த வகையிலே இந்த நவக்கிரகங்களை கொண்டுதான் மனிதனுடைய வாழ்விலே உயர்வு தாழ்வுகள், அண்ட சராசரங்களையும் ஆளுகின்ற இறைவன், விண்ணகத் தேவரும் நன்னவும் மாட்டாது என்று போற்றப்பட்டிருக்கின்ற இறைவன் தன்னுடைய இந்த ஆகர்ண சக்திகள் மூலமாக பூமியோடு தொடர்பு கொண்டு இந்த நவக்கிரகங்களை உருவகப்படுத்தி இந்த நவக்கிரகங்கள் மூலமாக மனிதனுடைய வாழ்விலே உயர்வுகளை, ஏற்றங்களை, தாழ்வுகளை கொடுக்கின்ற வகையிலே இந்த நவக்கிரக வழிபாடுகள் அமைந்திருக்கின்றன. இவ்வாறு இந்த மனித வாழ்வை உயர்வு தாழ்வுகளை எல்லாம் தருகின்றவர்கள் இந்த நவக்கிரகங்கள்.
இந்த நவக்கிரக வழிபாடுகள் சோதனை ரீதியாக சிறப்பானதாக போற்றப்படுவது. பொதுவாக இந்த வான்மண்டலத்திலே இந்த கிரகங்கள் எல்லாம் சஞ்சாரத்தின் போது மனிதனுடைய வாழ்விலே உயர்வு தாழ்வுகள் கிடைக்கின்றன என்பதை அறிந்த மனிதர்களால் உருவகப்படுத்தப்பட்டதான் இந்த சோதன சாஸ்திரம். அதே போல இந்த வான சாஸ்திரம், கணித சாஸ்திரம் இவையெல்லாம் உருவகப்பட்டது. பொதுவாகவே இந்த நவக்கிரகங்களுக்குள்ளே சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது என்ற இந்த 9 கிரகங்கள். இந்த 9 கிரகங்களுக்குள்ளும் சிறப்பு கிரகமாக சிறப்பான ஈஸ்வரன் என்ற ஒரு அடைமொழி, ஒரு சிறப்பான பட்டமாக பெற்றவர் சனீஸ்வரன் ஒருவரே. ஏனைய கிரகங்களை எல்லாம் நாங்கள் அவ்வாறு ஈஸ்வரன் என்று சொல்வதல்ல. இந்த சனி பகவானுக்கு மட்டும் சனீஸ்வரன் என்று அழைக்கிறோம். அது சனைஹி சரஹா என்று வடமொழியிலே பிரிக்கின்ற பொழுது மெல்ல மெல்ல நடப்பவர் சனைஹி சரஹா. ஏனென்றால் இந்த ஏனைய கிரகங்கள் இந்த 12 ராசிகளையும் கடப்பதற்கு ஒரு காலங்கள் உண்டு. 1 மாதம், 2 மாதம், 1 வருடம் என்று ஒவ்வொரு கிரகங்கள் அந்த ஒவ்வொரு ராசியில் கடந்து. ஆனால் இந்த சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னும் ஒரு ராசிக்கு செல்வதற்கு 2.5 ஆண்டுகள் செல்லுகின்றன. 2.5 வருடங்கள். அந்த வகையில் மெதுவாகத்தான் இவர் ஒரு வீட்டில் இருந்து அடுத்த வீடு, உதாரணமாக மேடராசியிலே இருந்து இடவராசிக்கு போறதாங்கள் 2.5 ஆண்டுகள். அவ்வாறு அந்த காலங்கள் அதிகமாக கொண்டு மெதுவாக சஞ்சரிப்பவர். அதனாலேதான் சனைஹி சரஹா, மெல்ல மெல்ல நடந்து செல்பவர். அவ்வாறான இந்த சனி பகவானை இந்த சனிக்கிழமைகளிலே வழிபாடுகள் செய்கின்ற பொழுது நம்முடைய ஜாதக ரீதியாக நமக்கு ஏற்படுகின்றதாகிய தோஷங்கள், பொதுவாக ஜென்மத்தி சனி, அதே போல அர்த்தாஷ்டமத்தி சனி 4ஆம் இடத்தில் வருகின்ற பொழுது, 7.5 நாட்டி சனி, அஷ்டமத்தி சனி என்று இந்த ஜாதக ரீதியாக இந்த சனி பகவானுடைய தோஷங்கள் ஒவ்வொருவருக்கும் ஏற்படுகின்ற பொழுது பல்வேறு கஷ்டங்களை, சிரமங்களை, உயிர் ஆபத்துகளை, நோய் நொடிகளை இவ்வாறெல்லாம் தருகின்றவர் இந்த சனி பகவான். மனிதனுடைய வாழ்விலே உயர்வையும் தருகின்றவர், தாழ்வையும் தருகின்றவர் சனி பகவான். அதனாலேதான் சனியை போல் கொடுப்பவனும் இல்லை, சனியை போல் கெடுப்பவனும் இல்லை என்று ஒரு பழமொழி சொல்வார்கள். இந்த சனி பகவான் இருக்கின்ற இடத்தை பொறுத்து பொதுவாக அவருடைய பார்வை 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை பார்க்கக்கூடியவர். அவ்வாறு இந்த சனி பகவான் ஆயுள்காரகன் என்று போற்றப்படுகின்றவர். இந்த மகர ராசி, கும்பராசி ஆட்சி வீடாக கொண்டவர், துலா ராசியை உச்ச வீடாக கொண்டவர். இவ்வாறு இந்த சனி பகவானுடைய அனுகிரகம் எல்லாம் நமக்கு கிடைக்கின்ற வகையிலே இந்த புரட்டாதி மாதத்திலே இந்த சனி பகவானுடைய விசேஷமான வழிபாட்டுக்குரியதாக இந்த புரட்டாதி சனிக்கிழமைகள் ஆலயங்கள் தோறும் நாம் இந்த வழிபாடுகளை செய்வது, நவக்கிரகங்களுக்குள்ளே மேற்கு திசை நோக்கி அமர்ந்திருக்கின்ற இந்த சனீஸ்வர பகவானை பிரார்த்தனை செய்து விரதம் இருந்து கருப்பு நில பட்டி சாத்தி, கருப்பு எள்ளு பொட்டலமாக ஒரு கருப்பு துணியிலே கட்டி, அங்கே நல்லெண்ணெய் இடப்பட்டு தீபமாக ஏற்றி 9 தரம் பலம் வந்து அங்கே சனீஸ்வரர் முன்னிலையிலே அந்த தீபத்தை ஏற்றி வைப்பதும், இந்த கருப்பு எள்ளிலே நிவேதனம் வைத்து வழிபாடு செய்வதும், அதன் பின்பு அந்த எள்ளு சாதத்தினை காக்கைகளுக்கு உணவாக கொடுப்பது, இவையெல்லாம் ஒரு சிறப்பை தரக்கூடியதாக அமையக்கூடியது. இந்த சனீஸ்வர பகவானுடைய
காலங்கள் பிடிக்கின்ற காலம் வருகின்ற பொழுது யாராக இருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் அவர் அனைவரையும் பிடிப்பதனாலே அவர் ஒரு நீதி தேவன் என்று போற்றப்படுபவர். ஒரு சமயம் இந்த அண்ட சராசரங்களையும் ஆளுகின்ற இறைவன் இந்த சனி பகவானை அழைத்து, நீ யாராக இருந்தாலும் பாரபட்சம் பாராமல் உன்னுடைய காலம் வருகின்ற பொழுது அந்த 2.5 ஆண்டுகள் நீ அவர்களை பிடிக்கின்ற காலத்திலே யார் எவர் என்ற பாரபட்சம் இல்லாமல் எல்லோருக்கும் சமனாக நீ உன்னுடைய பார்வையை செலுத்த வேண்டும் என்று ஆசி கூறியிருந்தார். இவ்வாறு யாராக இருந்தாலும் பாரபட்சம் காட்டாமல் என்னுடைய காலத்திலே பிடிக்க வேண்டும் என்று இறைவனாலே ஆசிரியக்கப்பட்டதினாலே இந்த சனி பகவான் தேவர்கள், முனிவர்கள், மனிதர்கள் என்று ஒவ்வொருவரையும் பிடித்து வந்து அண்ட சராசரங்களை ஆளுகின்ற இறைவனை பிடிக்கின்ற நேரம் வந்ததாம். நேரடியாக இறைவனத்திலே சென்று, சுவாமி என்னை மன்னித்தருள வேண்டும், உங்களை நான் பீடிக்கின்ற காலம் வந்துள்ளது, எனவே உங்களை பிடிக்கப் போகிறேன் என்று சிவனிடத்திலே இந்த சனி பகவான் சொன்னாராம். அப்பொழுது அண்ட சராசரங்களையும் ஆளுகின்ற இறைவன் சிரித்துவிட்டு, உனக்கு இந்த அருளை கொடுத்தவனை நான் தான், நீ என்னிடத்திலேயே என்னுடைய வேலையை காட்டுகிறாயா, முடிந்தால் என்னை பிடித்துப்பார் என்று கூறிவிட்டார். சனி பகவான் தன்னுடைய கடமையிலிருந்து தவறக்கூடாது, நீதி வழுவாதவன் சனி பகவான். எனவே இந்த சிவன் என்ன பண்ணுகிறார் என்றால், இப்ப மனிதர்களுக்கெல்லாம் 2.5 ஆண்டுகள் என்றால் இறைவனுக்கு இது 2.5 நாழிகைகள். எனவே அந்த சனி பகவான் பிடிக்கின்ற காலம் அந்த 2.5 நாழிகைகள் இவர் ஒரு குகைக்குள்ளே சென்று மறைந்து இருக்கின்றார். இந்த குகைக்குடைய வாசலில் இந்த சனி பகவான் இருக்கிறது. அந்த 2.5 நாழிகையை கழித்து இறைவன் வெளியே வருகிறார். வந்ததும் இந்த சனியை பார்த்து, சனியனே பார்த்தாயா, உன்னால் என்னை பீடிக்க முடியவில்லை தானே என்று பெருமையாக சொன்னாராம். அதற்கு இந்த சனி பகவான் சிரித்துக் கொண்டு சொன்னதாம், சுவாமி அனைத்தும் அறிந்தவர் தாங்கள், அண்ட சராசரங்களையும் ஆளுகின்றவர், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் என்று உலகெங்கும் வாழுகின்ற இந்துக்களாலே போற்றப்படுகின்றவர் நீங்கள், உங்களுக்கு நான் எதுவும் சொல்ல தேவையில்லை. இந்த 2.5 நாழிகைகள் எனக்கு பயந்து நீங்கள் அந்த தண்ணீர் குகைக்குள்ளே சென்று மறைந்திருந்தீர்களே, இதுதான் நான் உங்களை பீடித்ததற்கு சமம். இந்த உலகத்தை காக்க வேண்டிய நீங்கள் மறைந்து குகைக்குள்ளே சென்று மறைந்திருந்தீர்களே, இதுதான் நான் பீடித்த காலம் என்று பெருமையாக சொன்னதாம். உடனே இறைவன், ஈசன் என்றும் பாராமல் என்னையே நீ பிடித்ததினாலே உனக்கு இன்று முதல் ஈஸ்வரன் என்ற அடைமொழியோடு கூடிய அந்த சிறப்பு பட்டம் தருகிறேன் என்று இறைவனால், ஈசனாலேயே இந்த சனி பகவானுக்கு ஈஸ்வரன் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. அதான் சனீஸ்வர பகவான் என்று போற்றுவது. இவ்வாறு யாராக இருந்தாலும் தங்களுடைய காலங்களிலே இந்த சனி பகவானுடைய ஆதிக்கத்திலிருந்து யாரும் தப்ப முடியாது. அவரவர் இவ்வாறான காலத்திலே நம்முடைய இறை பிரார்த்தனைகளை ஈடுபடுகின்ற பொழுது நம்முடைய வாழ்வில் நமக்கு எல்லா விதமான சிறப்புகளை பெறுகின்ற வரையிலே இந்த புரட்டாதி மாதப்பிறப்பன்று இந்த முதலாவது சனிக்கிழமை இருப்பதனாலே இந்த வருடம் இந்த மாதத்திலே 5 சனிக்கிழமைகள் தொடர்ச்சியாக வரக்கூடிய அமையும். இடையிலே அன்னை பராசக்தியை வேண்டி வழிபாடு செய்கின்றதாகிய நவராத்திரி, பொதுவாகவே நவராத்திரி என்கின்ற பொழுது, இந்த நவராத்திரி கும்பம் வைத்திருக்கிற பொழுது சனீஸ்வர பகவானை வழிபடக்கூடாது என்ற தவறான அபிப்பிராயம் பலருடைய உள்ளத்தில். அவ்வாறாக எதுவும் கிடையாது. தாராளமாக இந்த புரட்டாதி சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவானை வேண்டி எள்ளெண்ணெய் தீபம் வச்சு வழிபாடு செய்யலாம். அதற்கும் நவராத்திரிக்கும் எந்த விதமான தொடர்போ சம்பந்தங்களோ கிடையாது. நவக்கிரகங்களுக்கு நாயகியாக இருப்பவள் அன்னை பராசக்தி. எனவே அம்பாளுடைய இந்த வழிபாட்டு காலமாகிய நவராத்திரியிலே நவக்கிரக வழிபாடுகளுக்குள்ள இந்த சனி பகவானுக்கு விரதம் இருந்து எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கின்ற பொழுது அன்னை மேலும் மனம் மகிழ்ந்து நமக்கு வேண்டிய அருளை எல்லாம் கொடுப்பார். நாம் ஜாதக ரீதியாக
ஒருவருக்கும் பொதுவாக இந்த அட்டமத்தி சனி, 7.5 நாட்டு சனி என்றெல்லாம் நாங்கள் ஜாதக ரீதியாக என்னுடைய பலாபலனை அறிந்துள்ளோம். அவ்வாறு இந்த சனி பகவான் ஒவ்வொருவருக்கும் அவருடைய ஜென்ம ராசியிலே இருந்து 8வது இடத்திலே வருகின்ற பொழுது அட்டமத்தி சனி காலம், இந்த 2.5 ஆண்டுகள். அதே போல இந்த 7.5 நாட்டு சனி என்கின்ற பொழுது இந்த ஜென்ம ராசியிலே சனி பகவான் வருகின்ற பொழுதும் அதற்கு முதல் உள்ள ராசி, முன்னைய ராசி, அதற்கு அடுத்த ராசி ஆகிய இந்த 3 ராசிகளிலும் 2.5 ஆண்டுகளாக வருவது இந்த 7.5 ஆண்டு காலம், இந்த 7.5 நாட்டு சனி என்று சொல்வார். அவ்வாறு இந்த காலங்களிலே எல்லாம் பல்வேறு வகையான துன்பங்களில் நாம் விடுபடுவதற்கு இவ்வாறு நாம் எப்பொழுதுமே இந்த சனிக்கிழமைகளை சனீஸ்வர பகவானை வழிபடுவதும், இந்த புரட்டாதி மாதத்திலே இந்த சூரிய பகவான் தட்சிணாயனம் என்கிறதாகிய தெற்கு நோக்கி சென்று அதிலே வருகின்றதாகிய இந்த சனீஸ்வரனுடைய வழிபாடு நம்முடைய வாழ்வில் நமக்கு சிறப்பு தருவதாகவும், விரதம் இருந்து சனீஸ்வர பகவானை கன்னி பத்திரத்தினாலே அர்ச்சனை வழிபாடு செய்யக்கூடியவர்கள் அவ்வாறு செய்வதும், கருங்குவளை மலர்கள் அல்லது நீலோத்பலம் போன்ற மலர்களாலே வழிபாடுகள் செய்து இந்த ஹோமங்கள் புரட்டாதி சனிக்கிழமைகளிலே ஹோமங்கள் செய்யக்கூடிய இடங்களிலே ஹோமங்களை செய்கின்ற பொழுது கன்னி பத்திரம், கருங்காலி, கன்னி போன்ற சமித்துகளாலே இந்த ஆகுதிகளை செய்து சனீஸ்வர பகவானுடைய பூர்ணமான திருவிழையெல்லாம் நாம் பெற்று வாழ்விலே எல்லா விதமான சிறப்புகளையும் நாம் அடைவோம். இவ்வாறெல்லாம் நாம் இந்த சனீஸ்வர பகவானை வழிபட்டால் நமக்கு இந்த 7.5 நாட்டு சனி, அட்டமத்தி சனி, இந்த சனி தோஷங்கள் ஒன்றும் ஏற்படாதா என்கின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே வரும். உதாரணமாக, மழை பொழிவது என்பது இயற்கை, அதை தடுக்க யாராலும் முடியாது. இந்த மழை பொழிவது என்பது இயற்கை. அந்த மழையிலே நாம் நனையாமல் இருந்து கொள்வதற்காக நாம் பாதுகாப்புக்காக குடை பிடித்துக் கொள்கிறோம். நாம் குடை பிடித்துக் கொள்வதனாலே மழை நின்று விட்டது என்று அர்த்தம் அல்ல. நாம் நனையாமல் இருக்க நாம் பாதுகாப்பாக குடையை பிடித்துக் கொள்வோம். மழை தன்னுடைய இயற்கையை பொழிந்த வண்ணம் இருக்கும். எனவே நாம் குடை பிடிப்பதினாலே, நாம் நனையாமல் இருப்பதனாலே மழை நின்று விட்டது என்று அர்த்தம் இல்லை. அதே போல இந்த கிரகங்களுடைய தாக்கத்திலிருந்து நாம் விடுபடுவதற்கு மழை பொழிகின்ற எவ்வாறு குடைபிடித்து நாம் நனையாமல் பாதுகாத்துக் கொள்கிறோமோ, அதே போல இந்த சனீஸ்வர பகவானை வழிபாடுகள் செய்து எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி கருப்பு பட்டி சாத்தி கருங்கோலை மலர்களாலே வழிபாடு செய்து பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுது நமக்கு வர இருக்கின்றதாகிய தாக்கங்கள் சற்று குறைவாக அமைந்து வாழ்வில் நாம் எல்லா விதமான சிறப்புகளும் பெறுகின்ற வகையில் இந்த புரட்டாதி மாத சனிக்கிழமைகள் சனீஸ்வர பகவானை வழிபட்டு இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ லங்காசி தமிழின் இணையதள நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு. சர்வே ஜனாः சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம்.